மாநகராட்சிக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக ரூபாய் 350 கோடி மதிப்பில் அனைத்து வகையான தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வந்து செல்ல ஏதுவாக சுமார் 500 எண்ணிக்கையிலான பேருந்து வழித்தடங்களுடன் பொதுமக்களுக்கு வசதியாக ஆங்காங்கே மின் படிக்கட்டுகளுடன் கூடிய நவீன எழில்மிகு பேருந்து முனையம் பஞ்சப்பூரில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நவீன ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன கழிப்பறை வசதிகள், நவீன வசதிகளுடன் கூடிய குழந்தைகள் பராமரிப்பு மையம் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் மையம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. மேலும் இம்முனையத்தில் சேகரமாகும் திடக்கழிவுகளை நவீன முறையில் கையாள்வதற்குரிய வழிவகைகள் செய்யப்பட உள்ளன. இவை தவிர இதர உட்கட்டமைப்பு வசதிகளான சாலைகள், மழைநீர் வடிகால் அமைப்புகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையிலான பூங்காக்கள், கூட்ட அரங்கங்கள், திறந்தவெளி அரங்கங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் திருச்சி வாழ் மக்களின் நீண்ட நாள் கனவு மெய்ப்பட உள்ளது. மேலும் மேற்படி மதிப்பீட்டின் மற்றொரு பகுதியாக சுமார் 200 எண்ணிக்கையிலான கனரக வாகன நிறுத்துமிடம் மற்றும் பண்டகசாலை அமைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக பஞ்சப்பூரில் காய்கறி மொத்த வியாபார சந்தை, தளவாட கிடங்கு,